புத்திசாலி மிக்க கன்னிராசி அன்பர்களே, தற்பொழுது உங்களுக்கு குரு பயிற்சி பலன் 2024 டு 2025 குரு பயிற்சி பலன் சொல்கிறேன். இந்த கன்னிராசியில் எந்தெந்த நாமம் எழுத்து உடையவர்கள் இருப்பார்கள் என்றால் ப, பி, பு, ஷ, ந, ட, பே, போ. அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க சொன்னா உத்தரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அப்புறம் அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2. இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்கள்னாவே ஒரு பழமொழி உண்டு. இவர்கள் பெண்களை வசியப்படுத்துவதில் மிக திறமசாலியாக இருப்பார்கள். இவர்கள் அமைதியாக உட்கார்ந்திருந்தாலே எல்லா பெண்களும் அவரை தேடி வருவார்கள். அதே மாதிரி அவர்கள் கணிதத்திலும் சரி, தன்னுடைய புத்திசாலித்தனத்திலும் மிகச் சிறந்தவர்களாக இருப்பார்கள். தன்னை ஒவ்வொரு இடத்திலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னுடைய அறிவை மேன்மேலும் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ராசியாக இருப்பார்கள். என் லக்னாதிபதி புதன் ராசி, அதாவது ராசியாதிபதி புதன். புதன் அந்த ராசியில் தான் உச்சம் அடைகிறது. எவன் ஒருவர் கன்னி ராசியாகவோ கன்னி லக்னமாகவோ இருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய புத்திமான்களாகவும் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானிகளாகவும் அதே மாதிரி ஆய்வாளர்களாகவும் இருப்பார்கள். சரி, இந்த கன்னி ராசியுடைய ஒரு பொதுவான குரு பயிற்சி பலன் என்ன அப்படின்னு கேட்டா, ராசிக்கு 9ல் குருக்கு தொற்று இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் இருப்பவர்கள் உடல்நலம் தேறி நன்றாக இருப்பார்கள். உடல்நலம் தேர்ச்சி பெறுவார்கள். அதே மாதிரி மாணவர்கள் படிப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள். கன்னிராசிக்காரர்கள் சொந்தமாக தொழில் துவங்குவார்கள். அதே மாதிரி 9ல் குருவுக்கு தொற்று கொஞ்சம் சொத்துக்களும் வாங்குவார்கள். அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 3 மடங்கு 2 மடங்கு சொத்துக்கள் வாங்கி குவிப்பார்கள். அதே மாதிரி தன்னுடைய அம்மா மனைவி கட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள், நண்பர் கட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறி நல்ல நிலைமையில் எட்டுவார்கள். 9ல் குருவுக்கு நல்ல கல்வி இன்பங்கள் இருக்கும். அதே மாதிரி நிறைய கோயில்களை கும்பிடுவாங்க. தான தர்மங்கள்ல அதிக அளவு நாட்டத்தை செலுத்துவாங்க. இது அவங்களுடைய லாபங்கள் பற்றியது, அதாவது அவங்களுடைய மெரிட் பற்றியது. டிமெரிட் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவிக்கு இளைய சகோதரன், அதாவது தன்னுடைய மச்சனிச்சோ மச்சாங்கட்டோ கண்டிப்பா சண்டை வரும். அதே மாதிரி தன்னுடைய தம்பி வைப்பு கட்ட கருத்து வேறுபாடுகள் வரும். அப்பா இருந்தா அப்பாவுக்கு உடல்நிலை மோசமடையும். பூர்வீக சொத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய தங்கச்சியுடைய புருஷனோ அல்லது இளைய சகோதரிய மனைவி பற்றிய மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகளும் சொத்தில் கொஞ்சம் மன தேக்கங்களும் மன அழுத்தங்களும் அவர்களுக்கு ஏற்படும். இது 9ல் குரு இருக்கிற ஒரு பொது பலன். அதுக்கடுத்து நம்ம முன்ன சொன்ன வீடியோல படி 3, அதாவது அதாவது ஒரு வருடத்தை 3 பகுதியை பிரிக்கும் போது ஒவ்வொரு 4 மாசம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, முதலில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய தகப்பன் குலவிடத்துல, அதாவது சித்தப்பா சித்தி தந்தை வழி பாட்டன் பாட்டி இது மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க உடல் நலத்திற்காக கொஞ்சம் செலவாகும். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கொஞ்சம் அவங்க செலவு பண்ற சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும். அடுத்து மூத்த உடன்பிறப்புக்காகவும் மருமகள் காதலிக்காகவும் செலவாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவுக்கு உடம்பு செல்லாமல், அதாவது என்ன இருக்குன்னு சொன்னா காதல் வயப்படுற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மூத்த உடன்பிறப்புக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அம்மாவுக்கு உடல்நலம் பாதிக்கப்படும். நிலத்துல போர் போடலாம். சாஸ்திரம் மீது நம்பிக்கை ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய மூத்த உடன்பிறப்புக்கு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதே மாதிரி காதல்ல அவங்க கொடி கொட்டி பரப்பார்கள். இது அந்த இது 2வது 4 மாதம். இப்ப லாஸ்ட் 4 மாதங்கள், அதாவது ஜனவரியிலிருந்து, அதாவது ஜனவரி எண்டிலிருந்து மே ஃபர்ஸ்ட் வீக் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தன்னுடைய தம்பி தங்கச்சி கட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அடி வைத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தலை சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். அதே மாதிரி தன்னுடைய
இது தன்னுடைய மனைவி கட்டையும் அம்மா கட்டையும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். சகோதர உறவு பிளவு நிலை, அதாவது தீராத நோயா ஏற்படுறது, தீராத பகை ஏற்படுறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அறுவை சிகிச்சை ஏற்படுறது, ஒரு சில பேருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படுறது. இந்த நிலைமையெல்லாம் இந்த கன்னிராசிக்கு ஏற்படும். கன்னிராசியில் 2, அதாவது முதல் 8 மாதங்கள் நல்லா இருக்கு, கடைசி 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் உடல்நிலையை பொறுத்தவரை நன்கா பார்த்துக்க வேண்டும். தான் தம்பி தங்கச்சி கிட்ட ஏதாவது பொருள் வாங்கியிருந்தாலோ, இல்லைன்னா தன்னுடைய மாமனார் கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலோ, தம்பி தங்கச்சி மாமனார் தன் கீழ் வேலை செய்யும் வேலையாட்களிடம் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதாவது தலைவலி ஏற்படும். அதே மாதிரி மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சம்பவங்கள் ஏற்படும். அதே மாதிரி நம்ம என்ன எவ்வளோ நல்லது பண்ணாலும் நமக்கு தீங்கு ஏற்படுது என்ற மன உளைச்சல் ஏற்படும். இது அடுத்த பகுதியில் அவங்களுக்கு ஏற்படும், அதாவது கடைசி பகுதியில் ஏற்படக்கூடிய கருத்துக்கள். இது என்ன ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னா, அதாவது கண்ணில கேது இருக்கிற தொட்டு எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள கருத்தை வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும். எப்படி அர்த்தங்களால, ஏன்னா கண்ணில கேது இருக்கு, அதே மாதிரி மீனத்துல ராகு இருக்கு. அதாவது போன நவம்பர்ல இருந்து கண்ணியில் கேது பகவான் அதாவது நிலைத்து நிற்கிறார், அதாவது கண்ணியில் கேது பகவான் நிலைத்து நிற்கிறார். அப்படி இருக்கும்போது மற்றவங்களால கன்னி ராசிக்காரருக்கு மிகுந்த மன உளைச்சலும், சண்டை சச்சரவுகளும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும்